வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம சஷ்டி ஃபுட் ப்ராடக்ட்ஸில் நம்ம சத்து மாவு கஞ்சி மிக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது கஞ்சியாகவும் செய்யலாம், இல்லை நீங்கள் இப்போ நல்லா கொதிக்கிற பாலில் ஒரு ஸ்பூன் அப்படியே பவுடரை கலந்தும் குடிக்கலாம், ஒன்றும் ஆகாது. நான் மார்னிங் டிஃபனுக்கு பதில் கஞ்சி எடுத்துக்கிறதுனால இதை கஞ்சியாக கொஞ்சம் கெட்டியாக செஞ்சுக்க போகிறேன். இதுக்கு ஒரு டம்ளர் பால் வச்சு அதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ அது கொதி வருது. இங்கே நம்ம சத்து மாவை ஒரு 2 ஸ்பூன் எடுத்து கலந்து வச்சுருக்கேன். இதை அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். இது ஏன் நான் இப்படி கலந்து ஆட் பண்ணுறேன்னா, நான் இப்போது பார்த்திங்கன்னா ஒரு கையில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறதுனால கட்டி விழுந்துக்கும். அதனால் நான் கலந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அப்படியே போட்டுட்டு கலந்தீங்கனாலும் ஒன்றும் ஆகாது. இப்போ பாருங்கள், மாவு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொதி வர ஆரம்பிக்குது. 2 நிமிஷம் தான் இது கொதிக்கும். நம்ம அப்படியே பாலில் கலந்தும் குடிக்கலாங்க, காஃபி பவுடர் கலக்கிற மாதிரி. இது ஒன்றும் ஆகாது, ஏன்னா நம்ம எல்லாமே நல்லா வறுத்து பொடியாக்கி ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் பசங்களுக்கெல்லாம் அப்படியே தான் கலந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இது ஒரு 2 நிமிஷம் கொதிச்சுக்கிட்டோம். வாங்க, அதுக்குள்ளே நம்ம இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம். இன்றைக்கி சாதம், கொள்ளு பருப்பு இருக்கு இல்லையா, அது சுண்டல் பண்ணியிருக்கேன். பசங்களுக்கெல்லாம் ஒரே சளி. ரெண்டு வாரமாக நாங்கள் கொஞ்சம் வீட்டில் எல்லாம் ஃபங்க்ஷனு, அதனால் வெளியில் போகிறதுனால தண்ணி மாற்றி மாற்றி குடித்து சளி பிடிச்சிருக்கு. அதனால் கொள்ளு வேக அடித்து பொரியல் செஞ்சுட்டு அந்த தண்ணியில் நல்லா ரசம் மிளகு போட்டு ரசம் வச்சுருக்கேன். இது எனக்காக தயிர் தாளித்து வச்சுருக்கேன். காலையில் டிஃபனுக்கு என்ன செஞ்சேன்னா, பாசிப்பருப்பு சாம்பார், தோசை, தேங்காய் கடலை போட்டு சட்னி செஞ்சுருந்தேன். நான் சட்னி சாப்பிட மாட்டேன். இது டைம் இருந்தால் நான் சாப்பிடுவேன், இல்லைனா இப்போ கஞ்சி காய்ச்சறதுனால இது சாப்பிட டைம் இல்லைன்னா விட்டுருவேன். எனக்கு டைமிங்கை பொறுத்து காலையில் சாப்பாடு, அதுக்காக தான் கஞ்சும் எடுத்துக்கிறேன். கஞ்சின்னா அப்படியே குடிச்சிக்கலாம் பார்த்துக்கோங்க. அதனால் பாருங்கள், இது இப்போ நல்லா கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நான் காலையில் டிஃபனுக்காக எடுத்துக்கிறதுனால இதை கொதிக்க விட்டு கொஞ்சம் கெட்டியாக்கிக்கிறேன். நீங்கள் அப்படியே பாலில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். நம்ம சத்து மாவில் கிட்டத்தட்ட 37 வகையான தானியங்கள், பருப்பு வகைகள் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப ஹெல்த்தி. நீங்கள் 2 வயசு குழந்தையிலேருந்து தாராளமாக கொடுக்க ஆரம்பிக்கலாம். நம்மளுடைய ரெடிமிக்ஸ் கஞ்சி மாவு, அப்புறம் நம்மளுடைய பொடி வகைகள் எது வேணும்னாலும் நம்மளுடைய சஷ்டி ஃபுட் ப்ராடக்ட்ஸில் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேங்க்யூ.